இப்ப இந்த அரசாங்கம் பேச்சுக்கு பேச்சு என்ன சொல்லுவாங்க, இது எங்க அப்பா பிறந்த மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், அதனால இது நாங்க எல்லாம் திருவாரூருக்கு செய்வோம் அப்படிங்கிறாங்க. இன்ன வரைக்கும் அரிசி நெல்லு வைக்கிறதுக்கு குடோன் பத்தல. அம்மா இருந்தப்ப 265 குடோன் கட்டினாங்க, அதோட நிக்குது. இன்னும் கொஞ்சம் கட்டணும். நம்ம அம்மா இருந்திருந்தாங்கன்னா நாங்க அதை செஞ்சிருப்போம். 4 ஆண்டு காலம் இருந்த ஆட்சி, நான் விட்டுட்டு போன ஆட்சியும் செய்யல, திமுகவும் இப்ப செய்யல. அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. இங்க இவரு நம்ம வேட்பாளர் நிக்கும் போது அதையும் நான் சென்னையில இருந்து டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது வேட்பாளருடைய ஆளை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுக்கிட்டு, அப்படின்னா நீங்க ஜெயிச்சிட முடியுமா? எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்க நல்லதையும் செய்யல, ஆளை பிடிச்சு கொண்டு வச்சுட்டா நம்ம வேட்பாளரை நிக்க விடாம பண்ணிட்டா தான் வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற நினைப்புலதான் இந்த வேலை நடந்திருக்கு. இது மாதிரி சென்னையிலையும் நடந்திருக்கு, 4-5 இடத்துல நடந்திருக்கு. அத திமுக காரவங்களும் சொல்லியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க, இவங்களும் செஞ்சிருக்காங்க. 2 கட்சியும் இந்த வேலையில இறங்கி செஞ்சிருக்கு. அதை மீறி நீங்கெல்லாம் இங்க தர்ணா பண்ணி பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் இது ரொம்ப வெளில தெரிஞ்சு போச்சு அப்படிங்கறதுக்காக தான் திருப்பி இவரை அனுமதிச்சிருக்காங்க. அதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு காரணம் மட்டும் இல்ல, இந்த மாதிரியான ஆட்கள் பதவிக்கு வரவே கூடாது. அந்த வரக்கூடாதுங்கிறத இந்த தொகுதி மக்கள் மனசுல வச்சுக்கிட்டு அத சரியா செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால உங்களை நம்பி சொல்ற, நம்ம வெற்றி பெற்றே ஆகணும். இங்க அத அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். சாதாரண ஆளுனாக்க நீங்க தூக்கி கொண்டு போய் வச்சுட்டீங்களா? நீங்க முன்னாள் மந்திரினா என்ன வேணாலும் சொல்லுவீங்களா? இதுல நான் திரும்ப திரும்ப சொல்றேன், 2 பேரும் கூட்டு களவாணிகள்னு. இவரு நிக்கிற இங்க இடத்துல இவர் வேற கட்சிக்காரரு. எப்படி இந்த அரசாங்கம் உதவி செய்யலைன்னா இது நடக்குமா? எப்படி நடக்கும்? அதனாலதான் நான் சொல்றேன், இவங்க பேசிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.